வேறு காரணத்தினாலேயோ ஒரு மக்களிடத்தில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டியோ ஒருத்தர் இப்படி செய்கிறாருன்னா அது ஒரு சில செஞ்சாலும் கிடையாது, ஒரு சில செஞ்சாலும் பார்த்துக்கிறது. உற்சாகத்துக்கு செஞ்சுக்கலாம். கடைசியில் வந்துட்டார். அதாவது ஒருத்தன் கூடு இருக்கிறான், ஒருத்தன் போய் கொடிமரத்தை நட்டு வச்சு வணங்குவான். ஏதாடா இந்த ஏதானப்பா கொடிக்கம்பு கட்டி வச்சுருந்தோம், நாங்கள் தவிச்ச மாற்ற அதை கொண்டு தூக்கி வச்சு வணங்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் அது நான் மார்க்கம் என்ற பேரில் செய்யலையே, ஒரு உற்சாகம். இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கொடிமரத்தை பார்த்தா ஒரு உற்சாகம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகம். அந்த உற்சாகத்துக்கு செய்தால் என்னவா, அது உற்சாகத்துக்கு செஞ்சால் கூடும், அது உருசில் செஞ்சாலும் கூடும், குருசில் செஞ்சாலும் கூடும். குருசுனா என்னன்னு தெரியும் சொல்கிற, அதுக்கு ஏதாவது விளக்கம் சொன்னாலும் சொல்லுவார். அப்போ போய் ஒருத்தன் மது குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்கணும், என்னடா என்ன குடிக்கிற, மார்க்கம்னு குடிக்கிறியா அப்படின்னு. மார்க்கம்லாம் குடிக்கல, வேற என்னதுக்குடா குடிக்கிற, ஒரு உற்சாகத்துக்கு குடிக்கிறேன் அப்படின்னோடையும். அதுதான் நான் பார்த்தேன், மார்க்கம்னு செஞ்ச பிச்சு போடுவேன் பிச்சு, வேற உற்சாகத்துக்கு தானே எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துறான் அஜர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அஜர்த்து இப்படி சொல்லுவாரா? இதுதான் ஃபத்வாவா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த மார்க்கத்தை தனித்து காட்டினாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எச்சரித்தார்கள். குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தில் புதுசு புதுசா எதையும் உள்ள நுழைச்சிடாத. புதுசு புதுசா நீ உள்ள நுழைக்கக்கூடிய அனைத்தும் பிதா, அந்த பிதாத்து அனைத்தும் வழிகேடு. குல்லு லலாலத்தின் ஃபின்னார். அந்த லலாலத் அனைத்தும், அந்த வழிகேடு அனைத்தும் உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இங்க என்னன்னா தேர் இழுக்கிறதுக்கு பதில நீ கூடலி என்று சொல்லி உற்சாகத்துக்கு செய்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார் என்றால் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடுது. அப்ப இதுக்காகத்தான் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றோமா? அதுக்கு அங்கிருந்து தேரை இழுத்துட்டு போயிருக்கலாமே, அப்புறம் இதுக்கு நம்ம இங்கே வரணும்? இன்னும் கேட்கறாங்க இதே கூட பத்தி, அதுக்கு ஒரு பத்துவா. அந்த இறந்து போனவருடைய கபூரில் பூசுறதுக்காக வேண்டி தான் கூடு இழுக்கிறாங்களே. சந்தன கூடத்தை எடுத்துட்டு வந்து ஊர்வலமாக வந்து தொட்டு தொட்டு எல்லாரும் முத்தமிட்டு அதை கொண்டு அங்கே பூசி அது ஒரு விழா கொண்டாடுறாங்களே. இப்போ சந்தனம் பூசுவதும் அதற்கான பொருளை எடுத்துக்கொள்வதெல்லாம் மார்க்கம்ங்கிற பேரில் செஞ்சா முற்றிலும் வேற என்ன பேரில் செய்ய முடியும்? அதை தெரியல, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படியா? சரி. அப்போ எனக்கு தெரியாது, அதெல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறீங்க. மார்க்கம் இல்லாமல் வேற எப்படி செய்வான் அவன் என்று சொல்லி சந்தனம் பூசுறது எதுக்கு? இதுவே பல பேருக்கு விளங்க மாட்டேனுது. தர்கால போய் சந்தனம் பூசுறது எதுக்கு என்பதே பல பேருக்கு விளங்க மாட்டேனுது. ஏன் சந்தனம் பூசுறாங்க? சந்தன கூடு திருவிழா, சந்தன கூடம் ஏன் நடக்குது அப்படின்னா அது அந்த அவுலியா உள்ள படுத்து கிடக்கிறார்ல, அவர்கள் நம்புகின்றார்கள். உயிரோடு இருக்கிறதா அவர்கள் நம்புகின்றார்கள். ஹயாத்தே அவுலியா அவருக்கு பேரு, மூத்தா போனவருக்கு ஹயாத்தே அவுலியா என்று வைத்துக்கொண்டு அவர் உசுரோட உள்ள படுத்து கிடக்கிறாரா. வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தன கூட திருவிழா. என்ன, ஒரு குடத்துல சந்தனத்தை எடுத்து தர்கால இருந்து கிளம்பி ஒரு கூடை ஒன்று ரெடி பண்ணி அதை வச்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் திருப்பி அதே அந்த தர்காக்குள்ள ஹஜரத் என்ன செய்வார், அப்படியே அள்ளி ஒரு பாத்தியா ஊதி அப்படியே சமாதியில் பூசி விடுறாரு. ஏங்க ஹஜரத் இந்த மாதிரியான வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், உள்ள படுத்து கிடக்கிற அவுலியாவுக்கு புழுக்கமாக இருக்குமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி சந்தனத்தை தடவி கூலிங் ஏற்றுறாங்க. விளங்குதா? என்ன மாதிரியான வேலையை செய்கின்றார் என்று புரியுதா? இது எப்படிப்பட்ட வேலையா இருக்கு? இப்போ ஒரு பாலிமர் டிவியில் நீங்கள் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. இப்போ கடந்த வாரம் ஃபுல்லாக இந்த கிளிப்பிங் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னது? பாலிமர் நிகழ்ச்சி, பாலிமர் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு செய்தி. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியாவில் கடும் குளிரை கருத்தில் கொண்டு கோவில் கருவறைக்குள் ஹீட்டர் பொருத்தப்பட்டு கடவுள் சிலைகளுக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஃபைசாபாத்தில் உள்ள அயோத்தியாவில் ஜன்கி-காட் படாஸ்தான் கோவிலில் கருவறைக்குள் ஹீட்டர் பொருத்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகி மகந்த் ஜன்மஜே சரண் தெரிவித்திருக்கிறார். கடும் குளிரால் கடவுளுக்கு ஹீட்டர் பொருத்தியுள்ளதாகவும் அபிஷேகம் கூட வெந்நீரால் செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போதுதான் சிலைகளுக்கு ஜலதோஷம் பிடிக்காது எனவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுக்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைக்கு என்னங்க சம்பந்தம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இவங்க செய்யக்கூடிய பிரமத சகோதரர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்கள புண்படுத்துறதுக்காக பேச நினைக்க வேணாம். அது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம டச் பண்ணலை. அது அவர்கள் அப்படி நம்புறாங்க. அவங்களுடைய மத நம்பிக்கை அது. அவங்க நம்பிட்டு போறாங்க, விட்டுருவோம். கடவுளுக்கு குளிர்காலத்தில் அது இந்த மாதிரி நம்ம ஹீட்டர் போடாம விட்டா கடவுளுக்கு சளி பிடித்து விடும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். நீங்க என்ன செய்றீங்க? ஏங்க எப்படி இந்த மார்க்கத்தை சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்தாங்க? எப்படிப்பட்ட ஒரு உன்னத மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்துட்டு போயிருக்காங்க.
அந்த மார்க்கத்தில் வந்துக்கிட்டு நீ செத்து போன ஆளுக்கு நீ சந்தனம் பூசுறதும் அந்த சிலைகளுக்கு ஹீட்டர் போடுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லையே. விட்டா புழுக்கமாக இருந்தாலும் இருக்கும் என்று உள்ளே ஏசி போட்டாலும் போடுவீர்கள் நீங்க. சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டால் இது மார்க்கம் என்ற பெயரில் செய்யல, வேடிக்கைக்கு செய்தேன், உற்சாகத்துக்கு செய்தேன் என்று சொன்னாலும் சொல்வீர்கள். இதுதான் நிலைமை. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி நமக்கு போதிச்சாங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத கலாச்சாரத்தை நாம பின்பற்றி விடக்கூடாது, அந்த மாதிரி ஒத்து போய் விடக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சு காட்டினாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தனிச்சு காட்டினாங்க. யூத நசாராக்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க, அவர்கள் தாடியை வளர விட மாட்டாங்க, முழு இருக்கின்றால் நீங்க தாடியை வளர விடுங்கன்னாங்க. அவர்கள் சாயம் பூச மாட்டாங்க முடிக்கு, நீங்க நரைமுடியா இருந்தா சாயம் அடிங்க, கருப்பு சாயம் ஹராம் என்று சொல்லி சாயம் பூச அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிட்டார்கள். அவங்க செருப்பு போட்டுக்கிட்டு தொழுக மாட்டாங்க, நீ செருப்பு போட்டுக்கிட்டு தொழுகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். அந்த செருப்பு தூய்மையான நிலையில் இருந்தால் நீங்கள் செருப்பு அணிந்து தொழலாம், அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதுல கவனமா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துறாங்க. அவங்க வாகனத்திலிருந்து தவறி விழுந்துட்டாங்க, கீழே விழுந்து விட்டார்கள், அடிபட்டு விட்டது, நின்றுகிட்டு தொழ முடியல, உட்கார்ந்துகிட்டு தொழுகிறாங்க. உட்கார்ந்துகிட்டு தொழுகக்கூடிய நிலையில பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் நின்றுகிட்டு தொழுதாங்களாம். நின்றுகிட்டு தொழுத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சைகை காட்டுறாங்க, உட்காருங்க, நிக்க கூடாது, நான் உட்கார்ந்து தொழுகிறேன்ல நீங்களும் உட்காரணும் என்று சொல்லி சைகை காட்டுகின்றார்கள். அப்படி சைகை காட்டும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டு சொன்னாங்களாம், முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்கிறோம், என்ன காரியம் பண்ண தெரிஞ்சீங்க கொஞ்ச நேரத்தில், நான் உட்கார்ந்து தொழுகிறேன், எனக்கு பின்னாடி நீங்கள் எல்லாம் நின்று தொழுகிறீர்களே. அந்த ரோம பாரசீக மன்னர்கள் இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மன்னர்கள் அமர்ந்திருப்பார்கள், அந்த மன்னர்களுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரியான மார்க்கத்தை கத்துக் கொடுக்கலாம் வரல என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு உன்னத மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் என்னவாக இருக்கின்றது? இந்த வரிசையாக ஒன்னா போடுறேன். நீங்க செய்யறதுக்கும் அந்த பிரமத மக்கள் செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பாருங்க, சிலை வணக்கம், அங்கே சிலையை நிக்க வச்சு வணங்குறீங்க, நீங்க சமாதியை படுக்க போட்டு வணங்குறீங்க, இதுதான் வித்தியாசம். அங்கே தேர் திருவிழா, இங்கே உருசு கூடு சந்தன கூடு திருவிழா, அதுதான் வித்தியாசம். அங்கே பாலாபிஷேகம், இங்கே சந்தனாபிஷேகம், அதுதான் வித்தியாசம். ஒரு வித்தியாசமும் கிடையாது. அங்கே சாம்பல் திருநீர், இங்கே சந்தனத்தில் திருநீர். அங்கே சிலைக்கு பட்டு புடவை, இங்கே சமாதிக்கு பச்சை போர்வை. இங்கே பூமாலை ஆராதனை, அங்கேயும் பூமாலை ஆராதனை. அங்கே கோயிலில் குத்து விளக்கு, இங்கே தர்கால குத்து விளக்கு. அங்கே அம்மன் முன் சாஸ்தாங்க, இங்கே கபரு முன்னாடி சாஸ்தாங்கம். அங்கே கோவிலை சுற்றி தவாபு, இங்கே தர்காவை சுற்றி தவாபு. சக்கரை கற்கண்டு பிரசாதம், சக்கரை பாயாசம் தபுருக்கு, நேர்ச்ச காணிக்க, இங்கேயும் அதே நேர்ச்ச காணிக்க. அங்கே சாமியிடம் வேண்டுதல், இங்கே கபருவிடம் வேண்டுதல். அங்கே பிள்ளைக்காக பூஜை, இங்கேயும் பிள்ளைகளுக்காக சிறப்பு பூஜை துவா. திருப்பதி மொட்டை, இங்கே தர்கா மொட்டை. அங்கே மயிலிறகு மந்திரம், அதே மயிலிறகு இங்கே திருப்பி போட்டு உள்டா. அங்கே குழந்தைக்காக தொட்டிலு, இங்கேயும் ஒரு தொட்டிலு. அங்கே தீச்சை, இங்கே முறியுது, அடுத்து வருது முறியுதுலாம். இங்கே அங்கே மஞ்சள் கயிறு தாலி, இங்கே கருகமணி தாலி. அங்கே பக்தி பாடல், இங்கே மௌலூது ராத்திபு, எல்லாமே இங்கேயும் இருக்கு. அங்கே ஜோசியம், இங்கே பால் கிதாபு மோர் கிதாபு. அங்கே சுப்பிரபாதம், இங்கே ஞான பாடல்கள், இங்கே காலையில். அங்கே நல்ல நாள் ராவு காலம், இங்கே நகுசு பீடை ராவு காலம். அங்கே மார்கழி மாச பீடை, இங்கே சபர் மாத பீடை. அங்கே மஞ்சக்கயிறு தாயத்து, இங்கே தாயத்து தட்டு தகடு தாவிசு. அங்கே சாமி ஆட்டம், இங்கே பேய் ஆட்டம். அங்கே சாமி அருள்வாக்கு, இங்கே அஜர்த்து உட்கார்ந்துக்கிட்டு அருள்வாக்கு. அங்கே தீமிதி, இங்கேயும் முகரம் என்ற பேரில் தீமிதி. அங்கே சரஸ்வதி லட்சுமி படம், இங்கே தர்கா படங்களை முன்னாடி போட்டு வைக்கிறது. அங்கே கோவில் அன்னதானம் பிரசாதம், தர்கால கிடாச்சோறு வாங்க. கோயில் கொடியேற்றம், இங்கே தர்கா கொடியேற்றம். அங்கே வீட்டு முகப்புல ஓம் மந்திரம், இங்கே வீட்டு முகப்புல 786 இருக்கு உங்களுக்கு. அங்கே விநாயகர் ஊர்வலம், இங்கே மீலாது ஊர்வலம். அங்கே காவடி ஊர்வலம், இங்கே தர்கா ஊர்வலம். அங்கே கோவிலில் புலிவேஷம் குத்தாட்டம், இங்கே பாருங்க அதே புலிவேஷம் இங்கே. இது போர்டு மட்டும் மாறி இருக்கு. கோவிலில் களியாட்டம்,
தர்கால குத்தாட்டம், இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்காக தான் வந்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய எச்சரிக்கை வந்து விட்டதா? அந்த முன்னோர்